எதிரிகளின் தொல்லைகளை விலக்கும் ருத்ர யாகம். மாந்திரீக வேலைகளை சித்தி பெற செய்யும் கடோரி பூஜை. கர்ம வினைகளை தீர்த்து வைக்கும் விபூதி அபிஷேகம். இன்னைக்கு நாம மண்ணில் உலவும் மர்மங்கள் நிகழ்ச்சியில தீய சக்திகளை ஒழிச்சு வாழ்க்கையில மங்கள நிகழ்ச்சிகள் நடக்க வைக்கிறதுல பிரபலமா இருக்கிற ஒருத்தரை பத்தி தான் பார்க்க போறோம். ஸ்ரீ அகோரி ராம்ராஜ்ங்கிறவரு காளி உபாசகரா இருந்து பலருடைய தீய சக்திகளை அழிச்சிருக்கிறதாவும், அதே மாதிரி பல குடும்பங்கள்ல நல்ல நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு ஆதாரமா இருக்கிறதாவும் கேள்விப்பட்டோம். உடனே எங்களுடைய குழு அகோரி ராம்ராஜ்ங்கிறவரை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சதுல வேலூர் மாவட்டத்துல காட்பாடி தாலுகாவுக்கு உட்பட்ட பிரம்மபுரம் கிராமத்துல அவருடைய இடம் இருக்கிறது எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அங்கதான் அகோரி ராம்ராஜ் தன்னுடைய காளி மாந்திரிக மையத்தை நிறுவி பேய் பிடிச்சவங்களுக்கு அதை விரட்டி விடுறது, செய்வினை கோளாறு, சூனியம், பெள்ளி இந்த மாதிரியான தீய சக்திகள்ல சிக்கினவங்களை சரி பண்றதா சொன்னாங்க. இது மட்டுமில்லாம தம்பதியர்களுக்குள்ள வசிய ஒற்றுமை இல்லாம அடிக்கடி சண்டை சச்சரவுகளோடும் மனக்குறையோடும் வாழ்க்கையை நடத்திட்டு வர்றவங்களுக்கு வசிய கட்டு பண்றதுலயும் இவர் வல்லவர்னு கேள்விப்பட்டோம். உடனே ஸ்ரீ அகோர காளி மாந்திரிக மையம் நடத்திக்கிட்டு வர்ற அகோரி ராமராஜ நாங்க தொடர்பு கொண்டு பேச முற்பட்டோம். அவருடைய தொலைபேசி நம்பரை எங்களுக்கு தகவல் தந்தவர் மூலமா வாங்கி மண்ணில் உலவும் மர்மங்கள் நிகழ்ச்சிக்காக படம் பிடிக்க வரக்கூடிய விவரத்தை தெரியப்படுத்தினோம். அதுக்கு ஸ்ரீ அகோரி ராமராஜும் சம்மதிக்கவே எங்களுடைய குழு வேலூர் நோக்கி படப்பிடிப்பு நடத்த பயணமாச்சு. வேலூர் நகரத்துக்கு நாங்க போய் சேர்ந்ததும் அங்க இருந்து காட்பாடி போறதுக்கான வழியை ஒருத்தர்கிட்ட கேட்டு நாங்க எங்களுடைய பயணத்தை தொடர்ந்தோம். காட்பாடி வந்த உடனே பிரம்மபுரம் கிராமத்துக்கு போறது எப்படின்னு அங்க இருக்கவங்க கிட்ட நாங்க கேட்டோம். அங்க இருக்கிறவங்க கையை காட்டி இந்த சாலையில நேரா போயிட்டு இருந்தா அங்க இருந்து விஐடி கல்லூரி போற வழியில கடந்து 300 மீட்டர் தூரம் போனதும் பிரம்மபுரம் கிராமம் வரும்னு சொன்னாங்க. அவங்க சொன்னது மாதிரியே நாங்க பயணிக்க ஆரம்பிச்சதும் பிரம்மபுரம் கிராமம் வந்து சேர்ந்தது. அங்க இருந்து ஸ்ரீ அகோரி ராம்ராஜுக்கு போன் பண்ணி பிரம்மபுரம் வந்துட்டோம், உங்க இடத்துக்கு எப்படி வரணும்னு கேட்டதும் அங்க இருக்கிறவங்க யாருக்கிட்ட வேணும்னாலும் ஸ்ரீ அகோர காளி மாந்திரிக மையத்துக்கு எப்படி போறதுன்னு கேளுங்க, பதில் சொல்லுவாங்க அப்படின்னாரு. அந்த மாதிரி அங்க ஒருத்தர்கிட்ட வழி கேட்டு ஸ்ரீ அகோர காளி மாந்திரிக மையத்துக்கு வந்ததும் எங்களை அகோரி ராம்ராஜ் மனைவி அருணா தேவி வரவேற்று அழைச்சிட்டு போனாங்க. அந்த மையத்துடைய மூலஸ்தான தெய்வமா அகோர காளி இருக்க அங்க இருந்து வெளியே வந்து எங்க குடும்ப சேர்ந்த சதீஷ் கிட்ட அகோரி ராம்ராஜ் அறிமுகமானாரு. அவர்கிட்ட நாங்க இங்க நடக்கிற பூஜை முறைகளை பத்தி கேட்டப்போ இப்ப நான் பண்றது முழுவதுமே மாந்திரீகத்தை மையமா வச்சதுன்னு சொன்னாரு. நீங்க மாந்திரிக முறையை கத்துக்கிட்டது எப்படின்னு கேட்டதுக்கு 6 குருமார்கள் கிட்ட 7 வருஷமா மாந்திரிகம் கற்று தீட்சை பெற்றிருக்கிறதாவும் அதுல தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தரும் அடக்கம்னு அகோரி ராம்ராஜ் சொன்னாரு. பைரவருடைய தீட்சை எனக்கு ரத்த தீட்சைன்னு சொல்லிட்டு 6 மாதம் நான் சுடுகாட்டிலே இருந்து பூஜை பண்ணதுனால ரத்த தீட்சை எனக்கு கிடைச்சது அகோரி ஆகிறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காசிலே நான் 5 அகோரி குருமார்கிட்ட நான் தீட்சை வாங்கினேன். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஒருத்தர்கிட்ட அகோரி தீட்சை நான் வாங்கினேன். ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் கம் காலதண்டாய வஜ்ரவீராய ஹனானயம் ஃபட். தான் கத்து வைத்திருக்கிறது எல்லாமே மலையாள மாந்திரிக முறைன்னு சொன்ன அகோரி ராம்ராஜ் கிட்ட நீங்க காளி உபாசகரான்னு கேட்கும்போது காளி மட்டுமில்ல பைரவரையும் சேர்த்து 2 பேருக்குமான உபாசகரா தான் இருக்கிறதா சொன்னாரு. ஏன்னா இந்த உலகத்துல மாயை, மோட்சம் இவை இரண்டையும் தான் பிரதானமா கருதுறதா
அகோரி ராமராஜ் விளக்கம் சொன்னாரு. கபால பைரவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் அதை தான் நான் சொன்னீங்களே 6 மாதமாக நான் சுடுகாட்டில் இருந்து தவம் பண்ணும்போது எனக்கு அங்கேருந்து வாக்கு கொடுத்தார். ரத்த தீட்சை கொடுத்துட்டு எனக்கு வாக்கு கொடுத்தார், நான் உன் இடத்துல இருக்கேன் வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் வந்து அங்காள பரமேஸ்வரி கிட்ட வாக்கு கேட்டு அது எங்கே இருக்குதுன்னு கேட்டு அந்த இடத்த காட்டினாங்க. அங்கேருந்து ஆழத்தில், அதாவது 4.5 அடி ஆழத்தில் அது சுயம்பா கிடைச்சது. அதை நோண்டி எடுத்து ஆத்மா சாந்தி அடையாத ஒரு புணத்தில் இருந்து மண்ணை எடுத்து தொட்டி மாதிரி கட்டி அதுக்கு மேலே தான் அவருடைய அந்த சுயம்பை வச்சிருக்கோம். அப்ப அவரை பார்க்க நிறைய பேர் வந்திருக்கிறத வச்சு நீங்க எதுவும் அருள்வாக்கு சொல்வீங்களான்னு கேட்டோம். தான் சொல்றது அருள்வாக்கோ பிரசன்ன ஜோதிடமோ இல்லைன்னோ இதுக்கு பெயர் விதி ஜாதகம்னு அவர் சொன்னாரு. ராமராஜ் அகோரி தன்னுடைய மாந்திரிக மையத்துக்குள்ள முனீஸ்வரன் ஆலயத்தோட மூலஸ்தானத்துக்கு வெளியே அமர்ந்திருக்க அவர்கிட்ட விதி ஜாதகம் பார்க்கறதுக்காக 7 அடி அருவாள் சிலையும் கபால பைரவர் சிலையும் இருக்கிற இடத்துல பலர் உட்கார்ந்திருந்தாங்க. வெத்தலை, பாக்கு, பழம், பூ, தேங்காய் இதெல்லாம் தாம்பூலத்துல வச்சு அவர்கிட்ட கொடுக்க அதை வாங்கி பிரார்த்தனை பண்ணி கீழே வச்சதும் குடும்பத்துல உள்ளவங்க பேரை கேட்டு எழுதி வச்சுக்கிட்டு நட்சத்திர வடிவில் வரைஞ்சு பலன்களை சொல்ல ஆரம்பிச்சது ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. ஜாதகமும் பார்க்காம பிரசன்ன சோழியும் போடாம குடும்ப பிரச்சனையை நிவர்த்தி செய்யறதுக்கு என்ன செய்யலாம்னு அகோரி ராமராஜ் ஆலோசனை சொல்லி வந்திருக்கிறவங்க வாழ்வுக்கு வழிகாட்டுறது நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. செய்வனை எடுக்கிறது, பில்லி சூனி அகற்றுறது, குடும்ப ஒற்றுமை, புருஷன் பொண்டாட்டி ஒற்றுமை, இந்த மாதிரி குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்காமல் தடங்கல் பட்டுறது அதை சரி பண்ணி தரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா தொழில் பாதிப்பு, எதிரி தொல்லை, இந்த மாதிரி எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் நாங்கள் இங்கே நிரந்தர தீர்வு தரோம். ஸ்ரீ அகோர காளி மாந்திரிக மையத்துடைய கருவறையில ஒரு மேடைக்கு மேல 5.5 அடி உயரத்துல காளி கற்சிலை தத்ரூபமா இருந்துச்சு. அதுக்கு கீழேயும் ஒரு காளி சிலை வைக்கப்பட்டிருந்துச்சு. அங்கதான் கருப்பு, வெள்ளை, மஞ்சள், சிவப்புன்னு 4 வண்ண நூல்கள் சுற்றப்பட்ட 4 குடுவைகளை ஒருத்தருக்கு கொடுத்து வீட்டோட 4 மூலையிலும் அதை புதைக்க சொன்னாரு. எதுக்காக இப்படி செய்ய சொல்றாரு அப்படின்னு நாங்க யோசனை பண்ணிட்டு இருந்தப்ப அவருக்கு வைக்கப்பட்டுள்ள செய்வினை கட்டு இரவு 12 மணிக்கெல்லாம் உடையிறத அவருடைய கண்ணு உள்ளே காட்டி கொடுக்கப்படும்னு அந்த நபர்கிட்ட அகோரி ராமராஜ் சொன்னாரு. இதன் மூலமா செய்வினை செஞ்சவங்களுக்கு அது திரும்ப போயிடும்னோ காலம் முழுக்க அவரை செய்வினை கோளாறு அண்டவே செய்யாதுன்னு அகோரி ராமராஜ் அவருக்கு உத்தரவாதம் அளிச்சாரு. குடும்பத்தில் வந்து செய்வன சூனியங்கள் இருக்கிறதுனால அதை நிவர்த்தி செய்யறதுக்காக அந்த குடுவை கொடுக்குறோம். அது வந்து வீட்டை சுற்றி 4 மூலைக்கு புதைக்கணும். புதைச்சி அன்றைக்கி நைட்டு 12 மணிக்குள்ளே அவங்க வீட்டில் இருக்கிற கட்டுக்களெல்லாம் உடையிறது அவங்களாலேயே உணர முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீட்டுக்குள்ளே இப்போ செய்வனை இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீட்டுக்குள்ளே எந்த ஒரு நல்ல சக்தியும் இருக்காது. தெய்வங்கள், குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ செத்தவங்களோ யாரும் இருக்க மாட்டாங்க. இவங்க எல்லாமே உள்ளே வர்றது அவங்களாலேயே உணர முடியும். புரியுதுங்களா? அதே மாதிரி யார் செஞ்சாங்கன்றது அவங்களுக்கு காட்டி கொடுக்கும். அதை தொடர்ந்து அவங்க காலம் முழுக்க செய்யும். அப்படி என்ன அந்த குடுவையில வச்சிருப்பாருன்னு நாங்க அவர்கிட்ட கேட்டப்போ மந்திர உரு பெற்ற மூலிகைகளும் மை போன்ற பொருட்களும் இருக்கிறதாவும் இத புதைச்சி வச்ச 12 மணி நேரத்துல அவருக்கு எதிரிகள் செய்த செய்விடை திரும்ப பெறப்படும்னு எங்ககிட்ட சொன்னாரு. அகோரி ராமராஜ் தன்னுடைய மாந்திரிக மையத்துடைய வெளிச்சுற்று மூலையில 30 அடி உயர பிரம்மாண்ட அகோர காளி சிலையையும் அதுக்கு கீழே மற்றொரு 5 அடி காளி சிலையும் தனியா நிறுவி இருக்கிறது எவருடைய கவனத்தையும் ஈர்க்கும் விதத்துல அமைந்திருந்தது. அந்த 30 அடி உயர பிரம்மாண்ட அகோர காளி சிலைக்கு எதிரே பிரம்மாண்ட யாக குண்டமும்
4 திசைகள்லையும் மண்டை ஓடு உருவங்களும் ஒரு சூளமும் அங்க நிறுவப்பட்டிருந்துச்சு. அந்த யாக குண்டத்தை சுத்தி ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி, ஸ்ரீ வராகி தேவி, ஸ்ரீ சாமுண்டி தேவி மற்றும் துர்க்கை தேவி சிலைகளை அவர் அங்க வச்சிருக்கிறது மாந்திரீக வழிபாட்டிற்கான இடம் இதுங்கிறதுக்கு ஆதாரமா இருந்துச்சு. இதை தவிர்த்து அந்த மையத்துடைய வெளிச்சுற்று பாதையில முனீஸ்வரனும் அதுக்கு பக்கத்திலேயே காட்டேரியும் வாமுனி செம்முனிங்கிற இரட்டை செங்கல் சிலைகளும் வைக்கப்பட்டிருந்துச்சு. அங்க முனீஸ்வரனுக்கு எதிரே 7 அடி கொண்ட அருவாள் பிரம்மாண்டமா நிக்க வச்சிருந்தது ஒரு வித்தியாசமான காட்சியாவே எங்களுக்கு தோணுச்சு. மையத்தோட ஈசான மூலையில சுயம்பு வடிவிலான கபால பைரவர் லிங்கம் காட்சி அளிச்சது. அதுக்கு பக்கத்திலேயே மண்டை ஓட்டு மாலையும் வைக்கப்பட்டிருந்துச்சு. இதையெல்லாம் படப்பிடிச்சுக்கிட்டு இருந்த எங்க கிட்ட எதிரிகளுடைய தொல்லைகளிலிருந்து விடுபடுறதுக்காக அப்பப்ப செய்யற ருத்ர யாகம் இன்னைக்கு இங்க நடக்க போறதா எங்க கிட்ட சொன்னாரு. கொஞ்ச நேரத்துல அகோரி ராமராஜும் அவருடைய சீடர்கள் 3 பேரும் மொத்தம் 4 பேர் சேர்ந்து உடம்பு முழுக்க விபூதியை பூசிக்கிட்டு நெற்றியில கருமை வச்சுக்கிட்டு மாந்திரீக மையத்து ஈசான மூலையில் இருக்கிற கபால பைரவர் முன்னால காட்சி அளிச்சது எங்களை அதிர்ச்சி அடைய வச்சது. அந்த கபால பைரவர் உச்சியில கோழியை அறுத்து குருதி அபிஷேகம் செஞ்சாங்க. இந்த பூஜை நடக்கும்போது அந்த இடமே நிசப்தமா இருந்துச்சு. இந்த நேரத்துல சங்கு ஊதி மேளதாளம் சத்தம் கேட்கவே கபால பைரவருக்கு அகோரி ராமராஜ் தீப ஆராதனை காட்டினாரு. இதை தொடர்ந்து 30 அடி உயரம் கொண்ட அகோர காளி சிலைக்கு முன்னால மயான ருத்ர யாகம் செய்வதற்கான ஏற்பாடுகள் தயாரா இருந்துச்சு. அந்த யாக குண்டத்துல தீபாராதனை காட்டி நெருப்பை மூட்டிக்கிட்டு அகோரி ராமராஜ் அமர்ந்ததும் சீடர்கள் 2 பேர் அவருக்கு 11 மண்டை ஓடுகள் அடங்கிய ஒரு மாலையை கழுத்துல அனுப்பிச்சாங்க. இதை தொடர்ந்து அவர் ருத்ரயாக மந்திரங்களை உச்சரிச்சபடி ஹோம குண்டத்துல மிளகாய்களை சேர்க்க ஆரம்பிச்சாரு. அகோரி ராமராஜ் யாக குண்டத்துல நெருப்ப மூட்டி மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சதும் வான வெடிகள் வெடிக்கப்பட்டது ஏதோ ஒரு நல்ல சகுனத்துக்கான அறிகுறியா தென்பட்டுச்சு. அகோரி ராமராஜ் மந்திரங்களை சொல்லி யாக வேள்வியை வளர்த்துக்கிட்டு இருக்கும் போது மற்ற 3 பேரும் அவருடைய சொல்லிற்கு ஏற்ப மந்திரங்களை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஓம் ஹைம் ஹ்ரீம் ஸ்ரீம் கம் காலதண்டாய வச்ர வீராய ஹனஹன இம்பட் ஸ்வாஹா. ஓம் ஹைம் ஹ்ரீம் ஸ்ரீம் கம் காலதண்டாய வச்ர வீராய ஹனஹன இம்பட் ஸ்வாஹா. குறிப்பிட்ட சில மணி நேரத்துக்கு அப்புறம் அகோரி ராமராஜ் கழுத்துல இருந்த மண்ட ஓட்டு மாலைய அவருடைய சீடர்கள் கலட்டினதும் ஒரு தாம்பலத்தில் இருந்த தேங்காய், பூ, பழம் இதையெல்லாம் யாக குண்டத்துல போட்டாரு. அகோரி ராமராஜ் ருத்ரயாகத்தை தீபாராதனைகள் செஞ்சு நிறைவு பண்ணதும் வந்திருந்த பக்தர்களுக்கு நவதானியங்கள் வழங்கப்பட்டுச்சு. அதை அவங்க தலையில சுத்தி பிற்பாடு ஒருவர் பின் ஒருவரா ஹோமகுண்டத்துல சேர்த்ததும் அவங்களுடைய நெற்றியில அகோரி ராமராஜ் யாக அஞ்சன மைய வச்சு விட்டாரு. இந்த ருத்ர யாகத்துல பங்கேற்ற பக்தர்களுக்கு எதிரிகளுடைய தொல்லைகள் விலகி கவலைகள் நீங்கிறது நிச்சயம்னு அகோரி ராமராஜ் சொன்னாரு. இதை தொடர்ந்து வந்திருந்த பக்தர்கள் அனைவரும் கபால பைரவருக்கு விபூதி அபிஷேகம் செஞ்சாங்க. பக்தர்கள் ஒவ்வொருவரும் விபூதியை தங்களுடைய தலைக்கு மேல சுத்தி கபால பைரவருடைய உச்சியில சேர்த்தாங்க. இப்படி கபால பைரவருக்கு விபூதி மூலமா அபிஷேகம் பண்றது மூலமா கர்ம வினைகள் நீங்கி பக்தருடைய வாழ்க்கையில நல்ல நிலைக்கு வர்றது நிச்சயம்னு சொல்லப்பட்டுச்சு. கடைசியா கபால பைரவரை அகோரி ராமராஜ் வணங்கிட்டு அங்க இருந்த 7 அடி அருவாள் சிலை முன்னாடி நின்ற காட்சி மிரட்சி ஏற்படுத்துச்சு.
இதை தொடர்ந்து மயானத்துல கடோரி பூஜை நடத்த போறதா அகோரி ராமராஜ் சொன்னாரு. கடோரி பூஜைனா என்னன்னு அவர்கிட்ட கேட்டப்போ, இதுவரைக்கும் தன்னுடைய மாந்திரிக வேலைகளை பலிக்க செய்ததுக்கான நன்றி கடனா காட்டேரிய வசியம் செய்வதுதான் இந்த பூஜைன்னு விளக்கம் சொன்னாரு. மயானத்துல சடலம் எரிக்கப்படக்கூடிய இடத்துல அவர் அமரவும், எதிரே பூஜை பொருட்களான தேங்காய், வெத்தலை, பாக்கு, பூ, பழம், பொரி, வாசனை திரவியம், மது பாட்டில் மற்றும் சுருட்டு இதெல்லாம் இருக்க, கூடவே சிவப்பு வண்ண முகத்தோடு கூடிய கருநிறம் கொண்ட பொம்மையும் வைக்கப்பட்டிருந்துச்சு. நள்ளிரவு நேரத்துல ஆள் ஆரவாரம் இல்லாத அந்த இடத்துல சீடர்கள் 3 பேரும் சுத்தி தியான நிலையில் அமர்ந்திருக்க அகோரி ராமராஜ் தீபமேற்றி மந்திரங்களை உச்சரிச்சாரு. ஓம் வீரி சசி வீர கபாலி சந்திர சந்திராயுதி நமீசூரன் விஷயத்தை பணிகிற போது தந்திர மாதாங்கிரி மகா காட்டேரி வசிய வசிய சிவாய ஸ்வாஹா. ஒரு சில நிமிடம் அமர்ந்து அந்த பொம்மையை வெறித்து பார்த்த அவரு அது மேல மஞ்சள் குங்கும பொடியை தூவினதும் கொண்டு வந்த சேவலை அறுத்து அதன் குருதியை அதன் மேல வடிய விட்டாரு. அதுக்கப்புறம் அதுக்கு மேல மதுவை ஊத்தி பொரிய அள்ளி போட்ட அவரு உடுக்கையை அடிச்சு அந்த கடோரி பூஜையை நிறைவு பண்ணாரு. இப்படி காட்டேரிய கடோரி பூஜை மூலமா வசியம் பண்ணாதான் தன்னுடைய மாந்திரிக சித்தி வேலைகளை சித்தி பெற வைக்க முடியும்னு அகோரி ராமராஜ் சொன்னாரே. மீண்டும் இது போன்றதொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். பூட்டு போட்டால் விலகி ஓடும் துஷ்ட சக்தி. அனைத்து மதத்தினரும் வழிபடும் சந்நியாசி குண்டு தர்கா. இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்கள் மற்றும் அமானுஷ்ய தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்கான தொடர்பு எண் 996228000089.